கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மத்திலே பேசும்படி ஆண்டவர் நம்மளுக்கு இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிற அவருடைய அருமையான வாக்குத்தத்த வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 91 அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில நாட்களாய் ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினால் ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு இரக்கம் பாராட்டினார். இந்த மாதம் 3 மனிதர்கள் மத்தியிலிருந்து தேவன் நம்மளை விடுவிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, எவைகளிலிருந்து தேவன் விடுதலை தருவேன் என்பதை ஆவியானவர் திட்டமும் தீர்க்கமாய் நம்மத்திலே பேசி அருளினார். அதன் பின்பு யாரை தேவன் விடுதலை ஆக்கினார் என்பதை 2 மனிதர்களை தேவன் நம் கண்முன்பதாக காண்பித்தார். அதன் பின்பு தேவன் விடுதலை ஆக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் பேசினார். அதன் பின்பு நம்மளை நாம் விடுவித்துக் கொள்ள, சீயோனே உன்னை நீயே விடுவித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை நாம் விடுவித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த வல்லமையிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்க்கமாய் பேசினார். கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தினால் இந்த விடுவிப்பார் என்கிற ஒரே வார்த்தையில் இன்றைக்கு 7வது தலைப்பை பேச கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் கிட்டத்தட்ட 6 இல்ல 7வது தலைப்பை பேச தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரே வார்த்தை தான். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். இந்த விடுவிப்பேன் என்கிற வார்த்தையை வைத்துதான் ஆவியானவர் கடந்த நாட்களில் நம்மத்தில் இடைப்பட்டார். இடைப்பட்டது மாத்திரமில்லாமல் வாஞ்சித்து கேட்ட, விரும்பி கேட்ட அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு விடுதலையையும் கொடுத்திருக்கிறார். சிலருடைய மனதிலே நல்ல ஒரு விடுதலையை அனுபவித்திருக்கிறார்கள். சிலருடைய இருதயம் விடுதலையாயிருக்கிறது. சிலருடைய கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினார். சிலருடைய கண்ணீர்களிலிருந்து தேவன் விடுதலையாக்கினார். சில குடும்பங்களிலே கிரியை செய்கிற குழப்பம், அதாவது பாபிலோனின் வல்லமையிலிருந்து தேவன் திட்டமும் தீர்க்கமாய் விடுதலையாக்கினார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற மாதம் மட்டுமல்லாமல் ஆண்டவர் நம்மளை இந்த மாதம் விடுவிக்கிற மாதமாகவும் இருக்கும் என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மளை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி, கர்த்தாவே நீர் எங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஒரு நிமிடம், ஆண்டவரே எங்களை இந்தந்த பகுதியிலிருந்து தேவன் நீர் விடுதலை ஆக்குவீராக என்று சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சோதரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே சோதரம் கர்த்தாவே நல்லவர் சோதரமையா 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 கர்த்தாவே நீரங்களை விடுவிக்க சோதரம் 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 ஸ்தோத்தரித்த கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவரையும் தேவன் நிச்சயமாக
ஒரு மிகப்பெரிய விடுதலைக்குள் கர்த்தர் கொண்டு வர போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நான் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, தேவன் நம்மளை எப்படியெல்லாம் விடுதலை ஆக்குகிறார். ஒரு மனிதனை தேவன் விடுதலை ஆக்குவது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. விடுதலை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழுவது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்படியானால் எந்த ஒரு மனிதனும் விடுதலையாய் இருப்பதுதான் தேவனுடைய பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய காரியமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு விடுதலையாய் இருப்பது அநேக இடங்களிலே கேள்விக்குறியாய் போய் கொண்டிருக்கிறது. மற்ற ஜனங்களை பார்க்கிலும் தேவ பிள்ளைகள் தான் இன்றைக்கு விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை. பல இடங்களிலே ஊழியத்திற்கு போகும் பொழுது கவனித்து பாருங்கள், இன்றைக்கு ஊழியர்களும் தேவ ஜனங்களும் தான் விடுதலையை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுடைய குடும்பங்கள், சூழ்நிலைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட வெளியிலே விடுதலையாய் காட்சி அளித்தாலும், விடுதலையாய் இருக்கிறது போல வெளியில அப்படியே நம்மளை காண்பித்துக் கொண்டாலும், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வல்லமை உங்களை விடுதலை இல்லாமல் ஆக்கி வைத்திருக்கலாம். உங்களை விடுதலை இல்லாமல் வைத்திருக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11, 12, 16 வாசித்து பார்ப்பீர்களானால், ஒரு ஸ்திரீயானவள் தேவ ஆலயத்தில் இருக்கிறாள், ஆனால் அவளுக்கு விடுதலை இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்கிறாள், ஆனால் அவளுக்குள்ள விடுதலை இல்லை. இன்னைக்கு சத்தியத்துல அநேகர் இருக்கிறோம், ஆனால் விடுதலை இல்லாத வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 13, 16 சொல்கிறது, 18 வருஷமாய் சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தானாம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு சபைக்குள்ளே இருந்தாலும் சிலருக்கு விடுதலை இல்லை, ஊழியத்துல இருந்தாலும் சிலருக்கு விடுதலை இல்லை, தேவனுடைய ஆராதனைக்கு போனாலும் விடுதலை இல்லை. அந்த பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட அந்த ஸ்திரீயானவள் 18 வருஷமா சபையில இருந்தாங்க. எனக்கு ஒரு கேள்விதான், 18 வருஷமா சபையில இருக்கிறாங்களே, போதகன் இல்லாமல் இருந்திருப்பாங்களா? இல்லாவிட்டால் ஊழியர்கள் இல்லாமல் இருந்திருப்பார்களா? ஆசாரியர்கள் இல்லாமல் இருந்திருப்பார்களா? வேதபாரர்கள் இல்லாமல் இருந்திருப்பார்களா? இல்லாவிட்டால் குணமாக்கக்கூடிய வரங்கள் படைத்தவர்கள் யாராவது இல்லாமல் இருப்பார்களா? இதனால் தேவன் சொல்லிக்கிறார், வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன். அப்ப வசனத்தை பேசக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லையா? ஆனாலும் அவளை விடுதலையாக்க ஒருவராலும் முடியல. இன்னைக்கு எத்தனையோ இடங்களுக்கு நாம் போய் வந்து பார்த்து விட்டோம், எத்தனையோ கூட்டத்தை ஆரம்பித்து பார்த்து விட்டோம். ஆனால் எத்தனை இடத்திற்கு போனாலும் நமக்குள்ள ஒரு விடுதலை இல்லாத நிலவரம், ஒரு விடுதலையற்ற நிலவரம். ஏன் இந்த ஸ்திரீயானவள் 18 வருஷம் கட்டப்பட்டிருந்தால் தெரியுமா? இயேசுவே நேரடியாய் வந்து அவளை விடுதலை ஆக்குவது பரலோக சித்தம். இன்னைக்கு உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்குவது தேவனுடைய சித்தம். அது அவரே வந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஸ்திரியை போல ஆலயத்தில் இருந்தால், ஆனால் விடுதலை இல்லாமல் இருந்தால். தேவ சமூகத்துல இருக்கிறோம், ஆனால் விடுதலை இல்லை. பாடுறோம், துதிக்கிறோம், ஆனால் விடுதலை இல்லை. அந்த விடுதலை இருந்தாலும் சில நாட்கள் அந்த விடுதலை இருக்கிறது, அடுத்து சில நாட்கள்ல அந்த விடுதலை இல்லாமல் போய்விடுகிறது. நான் விடுதலையா இருக்கணும்னு எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், ஆனாலும் விடுதலையை பார்க்கிறோமே தவிர அதை அனுபவிக்க முடியல. அது சரீரத்துல, மனதுல, வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியல. இதை வெளியில சொன்னா என்ன ஓயாம புலம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அதை வெளியே சொல்லுவதற்கும் இன்றைக்கு அநேகருக்கு பயமா இருக்கிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள் தேவன் உங்களை விடுவிக்கிற நாளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இந்த மாதம் என் தெய்வம் உங்களை விடுதலையின் பாதையிலே நடத்துகிற மாதமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எல்லா பகுதியிலையும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஒன்றல்ல, இரண்டல்ல. எந்தெந்த பகுதியிலே கட்டப்பட்டு இருக்கிறீர்கள்? பயத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? ஆரோக்கியம் இல்லாமையினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? பலவீனத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? நுகத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா?
மன வேதனையினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? விரோதத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? கசப்பின் வைராக்கியத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? மன மேட்டிமையினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? மரணத்திற்கு ஏதுவான அவஸ்தையினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 146:7 சொல்லுகிறது. சங்கீதம் 146 அதிகாரம் 7வது வசனம் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறது. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்கள்தான் கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களையும் என்னையும் விடுதலையாக்குவது உங்களுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல. அது பரலோகத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய தீர்மானம் என்பதை மறந்து போகாதிருங்கள். அந்நிய அன்பிலே கட்டப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு சாராளை நியமித்திருக்க, ஆகாரை தேடிக்கொண்டிருக்க, உனக்கு என்ன சம்பவித்தது? எல்லா அந்நிய வல்லமையில இருந்து, அந்நிய சக்தியில இருந்து, அந்நிய உறவின் முறையில இருந்து, அந்நிய முரண்பாடான காரியத்திலிருந்து தேவன் உங்களை எல்லா சூழ்நிலையிலையும் விடுவிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆவியானவர் ஒரு வார்த்தையை காண்பிக்கிறார். இதோ நான் என் தூக்கு நூலை சபைக்குள்ளாக அனுப்ப போகிறேன். தேவனுடைய தூக்கு நூல் எதற்கு வருகிறது? அந்த தூக்கு நூல் இல்லாவிட்டால் அந்த கட்டிடத்தை சரியாக கட்ட முடியாது. அந்த கட்டிடத்தை ஒழுங்கும் பிரகமாய் கட்ட முடியாது. தேவனுடைய தூக்கு நூல் வரும் பொழுது அது உடைக்க வேண்டியவர்களை உடைத்து தள்ளும், இடித்து போட வேண்டியவர்களை இடித்து தள்ளும், தேவையில்லாத காரியத்தை நொறுக்கி தள்ளும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை உடைத்து நொறுக்கி எப்படி ஆகிலும் விடுதலையாக்க தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார். தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார். எலும்பி பிரகாசி என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எங்கே? ஏன் எழும்ப முடியல? ஏன் சத்தியத்திற்காக எழும்ப முடியல? ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு எழும்ப முடியல? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, உங்களை அடக்கி வைத்திருக்கிற, கர்த்தருக்காக எழும்ப விடாமல் கிரியை செய்கிற, கர்த்தருக்காக எழுந்து கிரியை செய்ய விடாமல் தடுக்கிற, உங்களை அடக்குகிற, அடிமைப்படுத்துகிற, உங்களை போட்டு நொறுக்கி வைத்திருக்கிற, உங்கள் கால்களை கட்டி வைத்திருக்கிற, கைகளை கட்டி வைத்திருக்கிற, எலும்பினால் உன்னை யாராவது பரியாசம் செய்வார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிற மனதின் வல்லமையினால் கட்டப்பட்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு அந்த வல்லமையிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். எல்லா சூழ்நிலையிலையும் நீங்களும் நானும் விடுதலை பெற்றவர்களாய் மாறப்போகிறோம். விடுதலை பெற்றவர்களாய் மாறப்போகிறோம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு தேவ பிள்ளை என்பது சரியான ஒரு விடுதலையை பெற்றிருக்க வேண்டுமே அல்லாமல் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அது தேவ நோக்கம் அல்ல, அது தேவனுடைய சித்தம் அல்ல. எந்த ஒரு ஊழியனும் எந்த ஒரு தேவ பிள்ளையும் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். விடுதலையோடு தன்னுடைய வீட்டிலே வாழ வேண்டும். வியாதியில இருந்து, எல்லா ரோகங்களிலே இருந்து, எல்லா காரியத்திலே இருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவுதான் ஆவியிலே நிறைந்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறது போல இருந்தாலும், எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சிலருடைய வாழ்க்கையில விடுதலையே இல்லை. சிலருடைய வாழ்க்கையில விடுதலையே இல்லை. என்ன செய்யறேனே தெரியல, ஏன் என் வாழ்க்கையில விடுதலை இல்லை என்று அவர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எனக்கு ஒரு வார்த்தையை காண்பிக்கிறார். அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். நெகேமியா 9:27. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு மிகுந்த இரக்கங்களினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை கொடுத்தீர். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 28வது வசனம். இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் சத்துருக்கள்
அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலையாக்கி விட்டேன். 27வது வசனம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்க இரட்சகர்களை எழுப்பினீர். 28வது வசனம் சொல்லுகிறது, அவரே அவர்களை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, என் வாழ்க்கையில ஏன் விடுதலை இல்லைன்னு கேள்வி கேட்கிறீங்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறது சொல்றேன், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது என்னை பொறுத்தளவு மனபாரமோ எனக்கு ஒரு ரோகமோ வரப்போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் நெகேமியா 9:28 படி, அவர்கள் மனம் திருந்தி தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். விடுதலையை பெறணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்பேண்டுக்குள்ள வரணும். நம்மளுடைய மனம் திரும்புதல் நம்மளுக்கு தேவை. மனம் திருந்தி விட்டோமா? ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் மனம் திரும்புவது வேறு, மனம் திருந்துவது வேறு. இந்த வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்பி தேவனிடத்துல வந்தபோது நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலையை பெறணும்னா மனம் திருந்தணும். மனம் திரும்புதல் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலை பெற முடியாது. எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருப்போம், எத்தனையோ காரியத்தை நாம் பார்த்திருப்போம். மனம் திரும்பின உடனே ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் நம்மளை மனம் திருந்த வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். கர்த்தர் விடுதலையாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் விடுதலையாக்க ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் ரெடியா இருக்கிறார். என் பிள்ளை விடுதலைக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் நம்மளை விடுதலை ஆக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம முதல்ல மனம் திருந்தணும். சங்கீதம் 103:3 சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம மனம் திருந்தாத பட்சத்துல தேவனுடைய சமூகத்திலிருந்து விடுதலையை எதிர்பார்ப்பது அது ஒரு விளையாட்டுத்தனம், அது ஒரு கேளிக்கையான ஒரு வாழ்க்கை, அது தேவனையே ஏமாற்றுகிற ஒரு வாழ்க்கை. இதை செய்தால் நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நல்லாதானே இருந்தோம், ஏன் என்னாச்சு? திடீர்னு வாழ்க்கையில என்ன ஆச்சு? ஏன் வாழ்க்கை புரட்டி போட்ட கப்பலை போல காணப்படுகிறது? ஏன் புரட்டி போட்ட படகை போல வாழ்க்கை காணப்படுகிறது? நல்லாதானே இருந்தீங்க, நல்லாதானே இருந்தோம், ஏன் இன்றைக்கு வியாதி? ஏன் இன்றைக்கு பலவீனம்? எதிர்காலத்தை பார்ப்பேனா என்கிற பயம் ஏன்? பிள்ளைகளை கரை ஏற்றி விடுவேனா என்கிற பயம் ஏன்? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பாத பட்சத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்க முடியாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்க முடியாது. மனம் திருந்தினால்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்குவார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் விடுதலையாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாம் அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், 2 ராஜாக்கள் 1:4 மற்றும் 6 வாசித்து பார்ப்பீர்களானால், இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடு சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, மனம் திருந்தாத பட்சத்துல நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிரியை நடக்காது. ஆண்டவருடைய கிரியை நடக்க முடியாது. அகாசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் கீரியாத்தின் வழியே விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று தேவனை நோக்கி போய் விசாரியுங்கள் என்ற ஆட்களை அனுப்பினான். அவன் தேவனை நோக்கி அனுப்பவில்லை, பாகால் செபு இடத்தில் போய் விசாரியுங்கள். எலியா என்கிற மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்தும் அவன் மனம் திருந்தல. பாருங்க, அகசியா ராஜா அவர் மனம் திருந்தல.
இந்த ஆகாப்புக்கு பின்பதாக எழுந்து வந்தவன் தான் நகசியா. நகசியா சமாரியாவில இருக்கிறான், அங்கதான் எலியாவும் இருக்கிறாப்ல. ஆனால் அந்த வியாதி நீங்கணுங்கிறதுக்காக அவன் எலியாட்ட போய் கேட்கல, அவன் தேவையில்லாத இடத்துல போய் குறி கேட்க ஆரம்பித்தான், தேவையில்லாத இடத்துல போய் கேட்க ஆரம்பித்தான். இன்றைக்கு நாம் உயிரோடு காக்கப்பட வேண்டுமானால், நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பிள்ளைகளை நாம் பார்க்க வேண்டுமானால், நம்மளுடைய வாழ்க்கை விடுதலையை பெற வேண்டுமானால், மீண்டும் சொல்லுகிறேன், விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனம் திருந்த வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்துல இந்த வார்த்தையை பேசுகிற நானா இருந்தாலுமே விடுதலை கிடைக்காது, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களா இருந்தாலுமே விடுதலை கிடைக்காது. இந்த சத்தியத்தை சொன்னால் கடினமாய் இருந்தாலும் நான் சத்தியத்தை சொல்லுகிறவன், சத்தியமாய் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்குரியது மட்டுமல்ல, இந்த வார்த்தை எனக்குரியதுமாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் எவ்வளவோ போராடி விடுதலை பெற முடியல? ஒரு மனம் திரும்புதல் இல்லாத பட்சத்துல கர்த்தர் உங்களை என்னையும் விடுதலை ஆக்க முடியாது. நகசியாவிற்குள் ஒரு சரியான ஒரு மனம் திரும்புதலே இல்லை. அவன் மனம் திருந்தணும்னு நினைத்தாலும் அவனால முடியல. சிலருடைய வாழ்க்கை இன்றைக்கு மனம் திரும்ப நினைத்தாலும் அவர்களால முடியவே முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் உண்டு. பல வருடத்திற்கு முன்பதாக அவர் ஒரு மலை பிரசனத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அங்க இருக்கிற விசுவாசிகளோடு, ஊழியர்களோடு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதன் பின்பு அவர் சிச்சை நிமித்தம் அங்க இருக்கிற தலைமை இடத்திற்கு மாற்றப்பட்டார். அந்த தலைமை இடத்திற்கு மாற்றப்பட்டது நிமித்தம் அதன் பின்பு அங்கு வந்த பின்பாதாவது அவர் சரியாக இருப்பார் என்று நினைத்தால், அங்க வந்த பின்பும் அவர் சரியில்லை. அங்க இருக்கிற ஊழியர்களோடு, தலைமை போதர்களோடு ஒரே வாக்குவாதம். ஊழியத்தில் பின்பதாக வந்தவர்களோடு வாக்குவாதம் நடந்தது. என்ன தெரியுமா? கடைசி நாளில் அவர் துடிதுடித்து மரித்து போனார். அவருடைய வாழ்க்கையில மனம் திருந்தணும் நினைத்தாலும் கர்த்தர் அந்த வாய்ப்பை அவருக்கு எட்டாக்கணியாக வைத்திருந்தார், அவருக்கு தூரமாக வைத்திருந்தார். இரக்கத்தை பெறவும் கிருபையை அடைவும் ஏற்ற சமயத்தில் கிருபா சனத்தண்டையிலே சேர கடவும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா நேரத்திலையும் தேவனுடைய சமூகத்துல நம்மளால சேர முடியாது. எல்லா நேரத்திலையும் கர்த்தருடைய சமூகத்துல நம்மளால நெருங்கி வர முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை பயன்படுத்தி கொள்ளவும். அது யாராயிருந்தாலும் சரி, மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் ஏறின கட்டில் தான் நம்மளுக்கு கடைசி. நம்மளுடைய வாழ்க்கையை சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். துன்மார்க்கரனை எச்சரித்து அவன் கேளாமல் போனால் அதனுடைய இரத்தப்பழி உன் தலையின் மேல் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன? துன்மார்க்கனாய் இருந்தாலும் அவன் மனம் திருந்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அவன் மனம் திரும்பி தேவனை ஆராதித்து தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய சித்தமாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவர்கள் மனம் திரும்பி தேவனிடத்திலே வந்தபடியினால் தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனம் திரும்புதல் என்பது அவசியம். நம்மளுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் விடுதலையை நாம் ருசி பார்க்க முடியாது. நீங்களும் நானும் எல்லா விதத்திலையும் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் நமக்குள் ஒரு மனம் திரும்புதலின் கிரியை, மனம் திரும்புதலின் ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். என்றைக்காவது மனம் திருந்தி விட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன் என்றல்ல, தினம்தோறும் நாம் மனம் திருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனதிலே ஒரு திருத்துதல் நமக்குள் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார், அவருடைய வார்த்தைகளை கொண்டு விடுவிப்பார் என்றெல்லாம் சொன்னேன். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் விடுதலையாக்க போகிறார், இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இவ்வளவு நேரம் சொன்னேன். இன்று தேவன் உங்களையும் என்னையும் எப்படி விடுவிக்க போகிறார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே,
கர்த்தருடைய தூதன் முதலாவது நம்மளை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் உங்களையும் என்னையும் எப்படி விடுவிக்கிறாராம்? அவருடைய தூதனை கொண்டு விடுவிக்கிறார். இந்த தூதன் என்றால் என்ன அர்த்தம்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாத்திராகமும் 14:19 வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பதாக நடந்த தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்பதாக நடந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தூதன் என்றால் நம்மளுக்கு முன்பதாக நடக்கிறவர்களை, இல்லாவிட்டால் நம்மளுக்கு முன்பதாக நடக்க கர்த்தர் ஒரு தூதனை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய தூதர்கள் நம்மளை விடுவிக்க கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். நீங்களும் நானும் சாதாரணமான மனிதர்களாய் இருந்தாலும் உங்களையும் என்னையும் விடுவிக்க கர்த்தருடைய தூதனானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய தூதனை கொண்டு இன்றைக்கு உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார். தூது வேறு, தூதன் வேறு. தூது என்பது ஆண்டவருடைய வார்த்தையை காண்பிக்கிறது. தூதன் என்பது தேவனுடைய பணிவிடைக்காரர்களை காண்பிக்கிறது. இந்த தூதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய தேவ மனிதர்களை தேவனுடைய தூதன் என்று சொல்லுகிறார்கள். வெளிப்படுத்தினால் 2:1 எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. அப்படியானால் இந்த தூதன் என்பது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை காண்பிக்கிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, வெளிப்படுத்தினால் 1:20 வாசிக்கிறேன். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். அப்படியானால் 7 சபையின் தூதர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஊழியக்காரர்களை தேவன் தூதர்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை யாரை கொண்டு விடுதலையாக்க போகிறார்? தேவன் தம்முடைய தூதனை கொண்டு. தூதன் என்றால் யாத்திராகமம் 14:19 சொல்கிறது, உங்களுக்கு முன்பதாக நடக்கிறவர்கள். உங்களுக்கு முன்பதாக நடக்கிறவர்கள் என்பது யாரை காண்பிக்கிறது? கர்த்தருடைய ஊழியர்கள் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறார்கள். மோசேயை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், அல்லேலூயா, மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் ஜனங்களை அழிக்க வேண்டுமானால் என்னை அழித்து விட்டு ஜனங்களை நீர் அழியும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். திறப்பிலே எனக்கு முன்பதாக நிற்க ஒரு மனிதனை தேடினேன். அப்படியானால் ஊழியர்கள் என்பது தேவனுடைய தூதர்களாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய தூதர்கள் தான் தேவனுடைய ஊழியர்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார்கள். அப்படியானால் ஊழியர்கள் தான் தேவன் விடுதலை காரணராக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஊழியர்களை நாம் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. ஊழியர்களை நாம் சாதாரணமாய் நினைத்துவிடக் கூடாது. ஊழியர்களை தேவன் தூதருக்கு ஒப்பனையாக பேசுகிறார். ஊழியர்களை கொண்டு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். அவர் தம்முடைய தாசனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை எப்படி விடுதலையாக்க போகிறார் என்றால், கர்த்தர் தம்முடைய ஊழியனை அனுப்பி உங்களை விடுதலையாக்க போகிறார். அவருடைய ஊழியர்கள் வந்து உங்களுக்காய் ஜெபிப்பது நிமித்தம், அவருடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்காக பரிந்து பேசுவதில் நிமித்தம், அவருடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்காக எனக்காக மன்றாடுவது நிமித்தம் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தரப்போகிறார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் முதலாவது அவருடைய ஊழியர்களை பயன்படுத்துகிறார். தேவனுடைய ஊழியர்களை பயன்படுத்துகிறார். நான் இன்னொரு ஆச்சரியத்தையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். நமக்கென்று தேவன் ஒரு தூதனை எப்பொழுதும் நம்மளோடு கூட வைத்திருக்கிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. உங்களுக்கும் எனக்கும் என்று தேவன் தனிப்பட்ட விதத்துல ஒரு தூதனையே நியமித்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் 11 மற்றும் 15 நான் வாசிக்கிறேன். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள்.
அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். இந்த ரோதை என்கிற ஸ்திரியானவள், சிறு பிள்ளையானவள் கதவை பேதுரு தட்டும் பொழுது வீட்டிற்குள் ஓடி போய் சொல்லுகிறாள், பேதுருவானவர் கதவை தட்டுகிறான் என்று. அதற்கு அங்கிருக்கிற மனிதர்கள் சொல்லுகிறார்கள், பேதுருதான் ஜெயில இருக்கிறார்ல, அவர் எப்படி கதவை தட்ட முடியும்? அவரெல்லாம் கதவை தட்ட முடியாது. அவருக்கென்று கர்த்தர் ஒரு தூதனை வைத்திருக்கிறார், அந்த தூதன் வேண்டுமானால் கதவை தட்டலாம். அப்படியானால் என்ன அர்த்தம்? அந்நாட்கள்ல தூதர்கள் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருந்ததை, அவர்களோடு உலாவினதை இந்த தேவ மனிதர்கள் கண்டுகளித்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் பேதுருக்கென்று கர்த்தர் தனியாக ஒரு தூதனையை ஏற்படுத்தியிருந்தார். பேதுருக்கென்று கர்த்தர் தனியாகவே ஒரு தூதனையை நியமித்திருக்கிறார். எனவேதான் வெளிப்படுத்தின 22:16 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், சபைகளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். பேதுருவுக்கென்று தனியாக ஒரு தூதன் உண்டு, இயேசுவுக்கென்றும் தூதன் உண்டு. எனவேதான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு தூதனையே நியமித்திருக்கிறார். தனிப்பட்ட விதத்துல ஒரு தூதனையை வைத்திருக்கிறார். இந்த தூதர்களை குறித்து அநேகர் சொல்லுகிற சம்பவங்களை நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள், அநேக காரியங்களை கேள்விப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் அதெல்லாம் நம்பகத்தன்மை அற்றதாய் காணப்பட்டாலும் அது அதனுள் பயணிக்கிறவர்களுக்கு நன்றாய் அறிந்திருப்பார்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களை தூதர்களை கொண்டு கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். உங்களுடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். யார் என்னை விடுவிப்பார் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். கர்த்தருடைய தூதர்கள் உங்களை விடுதலை ஆக்குவார்கள். ஒரு இடத்துல, ஒரு சபையில ஒரு விடுதலையின் கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அப்ப அந்த விடுதலையின் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, கடைசி வரிசையிலே படுத்த படுக்கையாய், கொடிய வியாதி தாக்கினவராய், சரீரத்தினுள் அவயவங்கள், உள் அவயவங்கள் ஏதோ மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் படுத்தபடி சபைக்கு கொண்டு வரப்பட்டார். அவர் கொண்டு வரப்பட்ட பொழுது அங்கே வல்லமையாய் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போதகர் திடீரென்று ஆவியில நிறைந்து சொன்னாராம், கடைசி வரிசையில் இருக்கிற படுத்த படுக்கையாய் இருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் காண்பிக்கிறார். பல திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். இவர் வந்தது அவருக்கு தெரியாது. படுத்த படுக்கையா இருக்கிற மனிதனை நான் பார்க்கிறேன், இதோ கர்த்தர் உன்னை தொடுகிறார், நீ சுகமாகிறாய் என்று சொன்னவுடன் ஒரு தூதன் அவருடைய சரீரத்திலிருந்து ஏதையோ ஒன்று அகற்றி போட்டு வேதோ ஒரு காரியத்தை வைத்தது போல படுத்த படுக்கையா இருந்த மனிதன் தரிசனத்தை கண்டு அடுத்த நிமிடம் அவர் மேடைக்கு ஓடி வந்தாராம். எப்படி சரியானீர்கள் என்று சாட்சியை கேட்ட பொழுது, ஏதோ ஒரு தூதனை போல ஒரு மனிதர்களின் இடத்தில் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று சொன்னார்கள். இது நான் எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு சாட்சி. நான் ஒரு ஊழியக்காரருக்கு கீழ் உடன் ஊழியனாய் இருந்த பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்ன சாட்சி மிகவும் பிரமிப்பாய் இருந்தது. அவர் ஊழியத்திற்கென்று வாகனத்துல பயங்கர ஹை ஸ்பீட்ல போய்கிட்டு இருந்திருக்கிறார். ரொம்ப வேகமா போகக்கூடிய சூழ்நிலையில சற்று வேகமா போய்கிட்டு திடீர்னு முன்னாடி போன லாரிக்காரன் அடித்தான் ஒரு பிரேக். இவர் போன வேகத்திற்கு இவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவர் போய் நேரடியா அந்த லாரியில போய் மோதிட்டார். அடியில இவருடைய தலையில பயங்கரமான காயம், கைகள்ல எலும்பு முறிவு, எல்லாவற்றுக்கும் மேல இந்த கீழ் தாடை இருக்கு பாத்தீங்களா, அந்த கீழ் தாடை, கீழே இருக்கிற அந்த பற்கள், அந்த தாடை அப்படியே அது கீழே தொங்கிடுச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. மரணத்திற்கு எதுவான ஒரு விபத்து. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நான் சொல்லுவது நம்ப முடியலன்னா யாராவது சொன்னீங்கன்னா நான் நேரடியா கூட்டு போய் உங்களை பேச வைக்கிறேன். அவரோடு இருந்த ஊழியக்காரர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படி ஒரு மரணத்திற்கு எதுவான ஒரு விபத்து. இவர் இனி பிழைக்கவே மாட்டான் முடிவெடுத்துட்டாங்க. அவர் நல்ல பிரசங்கியார், நல்ல ஆண்டவருக்காக சிங்கம் போல அப்படி கெர்ச்சனையா கெர்ச்சிப்பார். அவருடைய வார்த்தையை கேட்டாலே நிறைய பேர் மனம் திருந்துவாங்க. அதாவது கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் இல்ல, வெளியில இருக்கிற ஜனங்கள் கூட, முஸ்லீம்ல கூட அவருடைய வார்த்தையை கேட்டு ஒரே பிரசங்கத்துல மனம் திருந்த நாள்லாம் இருக்கிறாங்க.
அப்பேற்பட்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு விபத்து, படுத்த படுக்க ஒரு 15 நாட்கள் ஆனது. எப்படி சாப்பிட முடியும்? எல்லாமே நீர் ஆகாரமாய் மாறிடுச்சு, அதையும் குடிக்க முடியல. இவர் ஒரு நாள் நைட்டு மிகுந்த வேதனையோடு ஒரு ஓரளவுக்கு அந்த மைண்ட்ல இருந்து, அந்த விபத்தின் அதிர்ச்சியிலிருந்து வெளியில வந்த உடனே இவர் முடிவெடுத்தாராம், நான் இந்த மாதிரி வாழ்றதுக்கு இனி நான் வாழாம இருக்கிறது நல்லது. இயேசுவே தன்னுடைய ஆவியை பிதாவின் கையில ஒப்பு கொடுத்த பிறகுதான் அவர் மரித்தார். அப்ப நான் என் ஆவிய தேவனுடைய கையில ஒப்பு கொடுத்தா எல்லாம் முடிந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் முழங்கால் படியிட்டார். அந்த முடியாத சூழ்நிலையிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நான் வாழ்வது எனக்கு விருப்பம் அல்ல, நான் வாழ்ற வரைக்கும் நீர் எனக்கு கொடுத்த வெளிப்படுத்தின வேதத்தின் ரகசியங்களை, சத்தியங்களை நான் மனதார பேசணும். என்னுடைய பிரசங்கத்தின் நிமித்தம் அநேகர் மனம் திரும்புதலுக்குள்ள வரணும். அப்படி நான் வாழ்றதா இருந்தா நீங்க என்னை வாழ வைங்க. அப்படி நான் பேசுகிறவனா இருந்தா என்னை உயிரோடு வாழ வைங்க. இல்லனா என்னை கொன்று போடுங்க. இல்லனா எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் சாதாரணமா இந்த ஊழியத்தை விட்டு நான் வெளியில போயிடுறேன். இப்படி ஒரு அடிமைத்தனத்திற்குள்ள இப்படி ஒரு ஊழியனுக்கு நடந்துருச்சு, கர்த்தர் அவனை கைவிட்டார் என்று சொல்லுகிற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை அவல நிலையா இருக்கணும்னா நான் வாழவே இல்லைன்னு சொல்லி அவர் கண்ணீரோடு ஜெபித்துட்டு நித்திரைக்கு போயிட்டார். பயங்கர பாரத்தோடு அழுது, வேதனையின் மிகுதியினால் அழுது ஜெபிச்சுட்டு படுக்கைக்கு போயிட்டார். திடீரென்று இரவு யாரோ ஒருவர் அவரை தட்டினதை போல அவரை ஒருவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். இவர் திடீரென்று கண்களை விழித்து பார்த்த பொழுது அறை முழுவதும் பயங்கரமான வெளிச்சம். நேரடியாய் வந்து, இன்று முதல் நீ மௌனமாய் இராது, நீ பேசு என்கிற வார்த்தையை சொல்லி அந்த கீழ் தொங்கி கொண்டிருக்கிற அந்த நாடையை இழுத்து ஒரே அடிதான் அந்த நாடை, அந்த தாடை எந்த இடத்தில் போய் உட்கார வேண்டுமோ அந்த இடத்தில் நேராய் போய் உட்கார்ந்து விட்டது. இவருக்கு நடந்ததே தெரியாது. இதெல்லாம் தரிசனத்துல சொப்பனத்துல பார்த்த காரியம். அடுத்த நாள் காலையில ஒரு சாதாரணமா எழுந்து நம்ம என்ன சரியாவா இருக்க போறோம்னு சொல்லிட்டு முகத்தை கண்ணையாவது கழுவி காலையில் எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு போய் கண்ணாடியில போய் பார்த்தா தொங்கி கொண்டிருந்தவருடைய நாடை அழகாக ஒட்டி இருக்கிறார். அவருடைய தாடை, அவருடைய பற்கள் ஒன்றோடு ஒன்று அசை போட்டு கொண்டிருக்கிறது. இவருக்கு நம்பவே முடியல. இவர் தன்னுடைய முகத்தை பிடித்து இழுத்து பார்க்கிறாரு, பற்களை செக் பண்ணி பார்க்கிறாரு. யாராவது ரூம்ல என்ன நடந்தது என்று பார்த்த பொழுது மீண்டும் ஒரு சத்தம், மௌனமாயிராதே நீ பேசு, பவுலே நீ மௌனமாயிராதே பேசு என்கிற வார்த்தை. உடனடியாக தேவ சமூகத்திலே அழுது புலம்பினார், உருண்டு பிறண்டார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஜீவனோடு சிங்கம் போல கெர்ச்சித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு தம்முடைய ஊழியர்களை விடுவித்த அவர் உண்மையானால் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் தம்முடைய தூதனை கொண்டு ஆண்டவர் விடுதலையாக்குவார். 2 விதமான தூதன் உண்டு. ஒன்று தேவனுக்கு பணிவிடை செய்கிற பரலோகத்தில் துதித்து கொண்டிருக்கிற தூதர்கள், மற்றொன்று தூதன் என்கிற ஊழியன். ஊழியர்கள் கை வைத்தாலும் ஊழியர்கள் ஜெபித்தாலும் நீங்கள் விடுதலையை பெறுவீர்கள். தேவனுடைய தூதர்கள் வந்து உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? நீங்கள் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இந்த வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய தூதன் உங்களை இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். கர்த்தருடைய தூதன் ஆனவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் விடுதலையாக்க போகிறார். எந்தெந்த பகுதியில விடுதலை இல்லை, இனிமே நடக்கவே நடக்காது என்று அநேகர் சொல்லியிருக்கலாம். இயேசுவை நாமத்தினால சொல்லுகிறேன், அந்த இடத்திலே நீங்கள் கைகளை வைக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். பரிபூர்ண சுகத்தை தேவன் தரப்போகிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இது எழுத்தின்படியான ஊழியன் என்கிற தூதன் மூலமாய் நடந்த காரியம். என்னுடைய கல்லூரி பருவத்திலே காலேஜ் படித்துக் கொண்டிருந்த நாட்கள்ல நான் உலக பிரகாரமாய் வாழ்ந்தேன். அந்த வாழ்வு நாள்ல சரியா சாப்பிட மாட்டேன், பயங்கர வேறு காரியத்தில் அடிமையா இருந்தனால சாப்பிட முடியாது. அப்ப எனக்குள் பயங்கரமான ஒரு அல்சர் ப்ராப்ளம் வந்தது. அல்சர் என்று சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை வயிற்றுல. ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன்னா பயங்கர வாமிட் எடுத்துருவேன். கொஞ்ச நேரம் சாப்பிடலன்னா வயிற்று பகுதியில பயங்கரமான ஒரு வேதனை உண்டாகும், பயங்கரமான வலி, சொல்ல முடியாத வலி எடுக்கும்.
உருண்டு பிறண்டு விடுவேன், கூச்சலிட ஆரம்பித்து விடுவேன். அந்த அளவுக்கு கொடிய வேதனை. மருத்துவங்கிட்ட போய் பார்த்த, அல்சர் மாத்திரை சாப்பிட்ட, ஒன்னும் வேலைக்கு ஆகலை. திடீரென்று வீட்டிற்கு ஒரு ஊழியர் வந்தார். ஒரு ஊழியரை சந்தித்தேன். ஒரு ஊழியர் வந்திருந்தார். சாதாரண ஒரு மனிதர், சாதாரணமாக தான் இருந்தார். ஆவியில எல்லாரும் குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபித்தோம். ஆவியில நிரம்பி ஜெபித்தாரு பாருங்கள். ஜெபித்தவர் என்ன நினைத்தாருன்னு தெரியல. அவர் இடத்தை விட்டு வேகமா எழுந்து வந்து என் வயிற்றின் மீது, என் வஸ்திரத்தின் மீது கையை வைத்து, இந்த ஆவியை கடிந்து கொள்கிறேன், இந்த நோயை கடிந்து கொள்கிறேன், பிள்ளையை விட்டு அப்புறம் போய் என்று சொன்னார். சொன்ன அடுத்த நிமிடத்துல இருந்து இந்நாள் வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்லுகிறது 15 வருஷம் ஆச்சு. அதன் பின்பு ஜெபித்து முடித்த பிறகு சொன்னார், உங்கள் வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனையை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கருப்பு ஒரு மையை போல ஏதோ ஒரு காரியத்தை, மை என்று சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். உங்களுக்கு பல நாட்களா இந்த வயிற்று பிரச்சனை, நானே பயந்துட்டேன். கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரே, கூட இருந்தவனு கூட அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி. யாரு எப்படின்னு கேட்டா, தரிசனத்தில் ஆண்டவர் காண்பித்தார், தம்பி கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிட்டான்னு சொன்னார். நான் நம்பல. அடுத்து நான் சாப்பிடாத சாப்பாடுலாம் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே செய்யலை. கர்த்தருடைய நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. ஊழியர்கள் வந்தால் விடுதலை. தேவனுடைய தூதர்களாக ஊழியர்களை கர்த்தர் விடுதலையாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் ஊழியர்களை வைத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்க கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை பயன்படுத்துகிறார். இதை விசுவாசியுங்கள், இதை நம்புங்கள். உங்களுக்கு எந்தெந்த பகுதியில விடுதலை வேண்டும், அது எந்த காரியமாய் இருந்தாலும், எந்த வல்லமையா இருந்தாலும், இவர்களால் தான் விடுதலை ஆக்க முடியும், அவர்களால் தான் விடுதலை ஆக்க முடியும். இது மருத்துவனால் தான் முடியும், மற்றவர்களால் ஆகும் என்று நீங்கள் அட்டவணை போடாதிருங்கள், நீங்கள் கட்டளை போடாதிருங்கள். தேவன் யாரை கொண்டுனாலும் விடுதலையாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். எவர்களை கொண்டு விடுதலையாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டு உங்களை விடுதலையாக்க போகிறார். தன்னுடைய பணிவிடைக்காரர்களாகிய தூதர்களை கொண்டு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். இந்த தூதர்கள் யாரை விடுதலை ஆக்கினார்கள்? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 3:28 கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இந்த 3 பேரையும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி விடுவிக்கிறார். தானியேல் 6:22 வாசித்து பார்ப்பீர்களானால், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தூதனை அனுப்பி விடுவிக்கிறார். தூதனை அனுப்பி சேதங்கள் ஏற்படாதபடி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறார். மத்தேயு 4:11 வாசித்து பார்ப்பீர்களானால், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்களாம். எல்லாவற்றுக்கும் மேல ஒரு சத்தியத்தை சொல்றேன். இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, வியாகுலத்தோடு அவர் கண்ணீர் சிந்தி இரத்தமாய் அவருடைய வேர்வை வந்து ஜெபித்த பொழுது, அவரை பலப்படுத்தினது யார் தெரியுமா? தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனம், 22:43 லூக்கா. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இயேசுவுக்கே ஒரு தூதன் தான் இங்க உதவியா இருக்கான். எல்லாமல்ல தெய்வத்திற்கு உதவி செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தூதன். அப்படின்னா உங்களையும் என்னையும் விடுவிக்கிறது தூதனால முடியாதா? நீங்க நினைக்கலாம் இவங்களால தான் முடியும், அவங்களால தான் முடியும். யாரு சொன்ன? ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரா நான் உன்னை விடுவிக்க மாட்டேன், இவங்களாலதான் உன்னை விடுவிக்க முடியும் ஆண்டவர் சொன்னாரா? எல்லாம் நம்மளுடைய மன எண்ணம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய தூதன் இயேசுவுக்கே பயன்படுத்துவது உண்மையானால் அவர் உங்களுக்கும் எனக்கும் பயன்படுத்தாமல் இருப்பாரா? ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், சோத்திரத்தோடு கேளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்க போகிறார். எந்த ரோகமா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும் சிங்கங்களின் வாயில் கட்ட போகிறார். அக்கினியின் நெருப்பு உங்கள் மீது பலம் செய்யாதபடி இயேசுவானவர் இன்றைக்கு தூதனை கொண்டு உங்களை விடுவிக்க போகிறார். இயேசுவை தூதன் பலப்படுத்தினது போல உங்கள் பலவீனத்திலே தூதன் ஆனவர் வந்து இன்றைக்கு உங்களை பலப்படுத்த போகிறார். தேவனுக்கு பயந்தவர்களை தூதன் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறது போல இனி ஒரு தீங்கும் அணுகாதபடி தேவ தூதன் இன்று முதல் உங்களை பாதுகாக்க போகிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க.
தேவனுடைய வார்த்தையை கேடகமாய் எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய தூதன் இறங்கி வரப்போகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கிரியை செய்ய போகிறார்கள். அதை தடுக்க ஒருவராலும் முடியாது. அதை தடுக்க ஒருவராலும் முடியாது. நான் கடைசியா இந்த பகுதியினுடைய கடைசி பகுதியை சொல்றேன். தூதன் வந்து உங்களை என்னையோ விடுதலை ஆக்குவாருன்னு சொல்லிட்டேன். தூதன்னா யாருன்னு சொல்லிட்டேன். யார் யாரை தூதர்கள் விடுவித்தார்கள் சொல்லிட்டேன். நமக்கென்று ஒரு தூதன் இருப்பாருன்னு சொல்லிட்டேன். இந்த தூதன் வந்து விடுதலை ஆக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நான் மீண்டும் சொல்றேன், எந்த ஒரு காரியமும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எந்த ஒரு ஆசீர்வாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. கர்த்தருடைய தூதன் வந்து உங்களையும் என்னையும் இன்னைக்கு ராத்திரி இந்த ஜெபத்தின் முடிவுல விடுதலை ஆக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளுடைய சைடுல இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? சங்கீதம் 34:7 அதே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்களாம். தேவனுக்கு பயந்தால், தேவனுக்கு பயந்து நடப்பீர்களானால், இதுவரை தேவனுக்கு பயப்படாமல் மனமோன போக்குல இருந்திருக்கலாம், விருப்பப்பட்டதை செஞ்சிருக்கலாம், அறியாமையில செஞ்சிருக்கலாம், அறிந்து செய்திருக்கலாம், தவறி செஞ்சிருக்கலாம், தவறுதல் இல்லாமல் செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் வாழ்நாளெல்லாம் உமக்கு பயப்படுவேன். சும்மா பொய்க்காக அல்ல, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். நீங்க ஏமாற்றுவதற்காக தீர்மானம் எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாய் மாற்றி போடும். அவர் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார், நீங்கள் அவருக்கு பயப்படுவீர்கள். நான் அவருக்கு பயப்படுவேன் என்பதை தேவன் நினைத்திருக்கிறார். அவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். மீண்டும் மீண்டும் ஆவியானவர் காண்பிக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு தேவனுடைய தூதனானவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறார். விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படாத பட்சத்துல விடுதலையை பார்க்க முடியாது, விடுதலை அனுபவிக்க முடியாது. இதுவரை பயப்படலனாலும் பரவாயில்ல, இன்று முதல் நான் உமக்கு பயந்து நடப்பேன் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இன்று முதல் நான் பயந்து நடப்பேன் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நிச்சயமாகவே இந்த ஜெபத்தின் முடிவுல கர்த்தர் உங்களை பரிபூர்ண விடுதலைக்குள் கொண்டு வர போகிறார். பரிபூர்ண விடுதலைக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் தமக்கு பயந்தவர்களை விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, கர்த்தர் தூதனை கொண்டு விடுதலை ஆக்குகிறார். இரண்டாவது, இந்த விடுதலை யார் மூலமாய் வருகிறது? முதலாவது தூதனை கொண்டு விடுதலை ஆக்குகிறார் என்று சொன்னேன். எப்படி விடுதலை ஆக்குவார்? விடுதலை பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவது, இந்த விடுதலையை யார் மூலமாய் தேவன் நம்மளுக்கு தருகிறார்? பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். பிரசங்கி 9:15. அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. 14 வாசிக்கிறேன். பிரசங்கி 9:14. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான் என்று பிரசங்கி தன்னுடைய வாழ்க்கையிலே கதையாக, நிகழ் சம்பவமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த பெரிய ராஜா என்பது இந்த உலகத்தின் அதிபதியை காண்பிக்கிறது. அதை வளைந்து கொண்டான் என்பது கடந்த நாட்கள்ல சத்துருவானவன் உங்களை வளைந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய குடும்பங்களை வளைந்து கொண்டிருக்கலாம். பெரிய பெரிய கொத்தளங்களை கட்டினான் என்பது எதை காண்பிக்கிறது? உங்களால மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளை அவன் கட்டி வைத்திருக்கலாம். 15வது வசனம் தான் விடுதலையின் வசனம். அந்த கட்டப்பட்ட அனுபவத்திற்குள்ளும் ஒரு ஞானமுள்ள மனிதன் இருந்தான். அவன் ஏழையா இருந்தான். இந்த ஞானமுள்ள மனிதன் என்பது எதை காண்பிக்கிறது? இந்த ஞானமுள்ள மனிதன் என்பது வேதம் யாரை சுட்டி காண்பிக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 16:21.
இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 20:26 ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஏழை என்பது யாரை காண்பிக்கிறது என்றால் அது உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. இந்த ஞானம் என்பது யாரை காண்பிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து நாம் வாழுவோமானால் ஏழை ஆகிய ஏழ்மை நிலவரத்தில் இருக்கிற எளியவர்களாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு, கண்மலையாகிய கிறிஸ்துவோடு, அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே, அந்த கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழுவோமானால் எவ்வளவு பெரிய ராஜா வந்தாலும் அவன் மீது உருளையை உருட்ட போகிறீர்கள். அந்த ஏழை மனிதன் அந்த பட்டணத்தை விடுவித்தான். அந்த பட்டணம் என்பது எதை காண்பிக்கிறது? அது குடும்பத்தை காண்பிக்கிறது. அது உங்களுடைய சபையை காண்பிக்கிறது. அது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய நகரத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏழைதான், மற்றவர்களுடைய பார்வைக்கு நாம் எளிமையானவர்கள் தான், மற்றவர்களுடைய பார்வைக்கு நாம் சிறுமையானவர்கள் தான், மற்றவர்களுடைய பார்வைக்கு அற்பமானவர்கள் தான். ஆனால் உங்களுக்குள் ஒரு ஞானம் என்கிற கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர், ஞானமுள்ள கிறிஸ்து இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே ஞானமுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானமுள்ள தகப்பன், அவர் ஞானத்தை கொடுக்கிறவர், அவரே ஞானமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களை கொண்டு அந்த பட்டணத்தை விடுவிக்க போகிறார். உங்களை கொண்டு எதிராளி ஆகிய பிசாசினுடைய கையிலிருந்து அந்த பட்டணத்தை விடுவிக்க போகிறார். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு விடுதலை, உங்கள் நிமித்தம் உங்களுடைய ஊழியத்திற்கு ஒரு விடுதலை, உங்கள் நிமித்தம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்திற்கு ஒரு விடுதலை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலேயும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த பொல்லாத பெரிய ராஜாவாகிய காணப்பட்டானோ அவன் உங்கள் குடும்பத்தை சிறையாக்கப்பட்டு இருக்கலாம், கொத்தளங்களை எண்ணி வைத்திருக்கலாம், பெரிய பெரிய கொத்தளங்களை அவன் போட்டிருக்கலாம். இனி தப்பவே முடியாது என்று நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கலாம். இனி என் குடும்பம் முடிந்தது என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். என்னுடைய குடும்பத்தில் என் மகன் மாட்டிக்கொண்டான் என்று நீங்கள் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தமாக தான் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்க போகிறார். ஞானமுள்ள தெய்வம் உங்களுக்குள் இருக்கிறபடியால், ஞானமுள்ள தகப்பன் உங்களுக்குள் இருக்கிறபடியால், ஞானம் என்பது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. ஏழை என்பது உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. அவர் ஏழை ஆகிய உங்களுக்குள் எனக்குள் வாசம் பண்ணுகிறபடினால் அவர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்க போகிறார். உங்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்க போகிறார். உங்களை கொண்டு உங்கள் பட்டணத்தை, உங்கள் உறவு முறையை, உங்கள் சொந்த பந்தத்தை தேவன் விடுதலையாக்க போகிறார். உங்களிடத்துல இதுவரைக்கு யாராவது வந்து விடுதலைக்காக ஜெபித்துட்டு ஐயோ என்கிட்டலாம் வராதீங்கன்னு சொன்ன உங்களுடைய வாயே, உங்களுடைய நாவே இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலையின் சுவிசேஷத்தை கூற போகிறது. விடுதலையை சுவிசேஷமாய் அறிவிக்க போகிறீர்கள். இனி நீங்களே விடுதலையாக்க போகிறீர்கள். இனி நீங்களே உங்கள் குடும்பத்திற்கு ஒரு விடுதலையின் பெண்ணமானாய், ஒரு விடுதலை பெற்றுத்தரக்கூடிய தேவ பிள்ளையாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். அவன் சத்துருவானவன் உங்கள் குடும்பத்தை வளைந்து கொண்டிருக்கலாம். சத்துருவானவன் உங்கள் பிள்ளைகளை வளைந்து கொண்டிருக்கலாம். எவ்வளவோ முயற்சித்து முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சத்துருவை ஞானம் உள்ள என்னால் ஏழையாகிய நீ ஜெயம் பெறப் போகிறாய். உங்கள் நிமித்தம் அந்த பட்டணம் விடுதலையாக போகிறது. சங்கீதம் 105 20 சங்கீதம் 105:20 ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். உலகத்தின் அதிபதி தானே உங்களை அடக்கி வைத்திருந்தான். உலகத்தின் வல்லமைதானே உங்களை அடக்கி வைத்திருந்தது. இன்றைக்கு சங்கீதம் 105:20 உங்கள் குடும்பத்திற்கான வார்த்தை. கர்த்தர் உங்களை இன்றைக்கு அதிபதி நிமித்தம் விடுதலையாக்க போகிறார்.
எந்த அதிபதி உங்களை உலகத்தின் அதிபதி அடக்கி வைத்திருந்தாலும், உலகத்தின் அதிகாரங்கள் அல்லேலூயா உங்கள் குடும்பத்தை அடக்கி வைத்திருந்ததோ, இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அந்த அதிபதியே உங்களை விடுவிக்க போகிறார். காரணம், ஞானம் என்கிற இயேசுவானவர் உங்களுக்குள் வந்து விட்டார். ஞானம் என்கிற இயேசுவானவர் உங்களை விடுதலையாக்கி விட்டார். ஞானம் என்கிற தெய்வம் உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்கி விட்டார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைய முடிவு ஒரு விடுதலையின் முடிவாய் இருக்க போகிறது. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். முதலாவது உங்களுக்கு ஒரு விடுதலை. இரண்டாவது, பட்டணமாகிய உங்களுடைய குடும்பத்திற்கு தேவன் ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார். அவன் வந்து என்ன செய்தான் தெரியுமா? அவன் வந்து வளைந்து கொள்கிறான். அதே பிரசங்கி 9:14 சொல்லுகிறது, அந்த ராஜா வந்தான், முதலாவது வருகிறானான், இரண்டாவது வளைந்து கொள்கிறானான், மூன்றாவது எதிராக மாறுகிறான், நாலாவது பெரிய கொத்தரங்களை கட்டினான். 4 விதமான போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்க போகிறார். 4 என்பது எதை காண்பிக்கிறது? 4 விதமான போராட்டம் என்பது எதை காண்பிக்கிறது? 4 வித திசையை காண்பிக்கிறது. 4 வித திசையை காண்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எப்பக்கம் திரும்பினாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டமா, எந்த பக்கம் போனாலும் உங்களுடைய குடும்பத்திலே போராட்டமா, எந்த சூழ்நிலையிலே திரும்பினாலும் உங்களுடைய ஊழியத்திலே போராட்டமா, நான் என்ன செய்தேன், என்ன தவறு செய்தேன், என் குடும்பத்திற்கு எப்பக்கமும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இதை அறிந்த பவுல் சொல்லுகிறார், நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது இல்லை என்று அவன் தைரியமாய் சொல்லுகிறான். 4 என்பது 4 திசைகளை காண்பிக்கிறது. 4 திசையிலும் இருந்து உங்களுக்கு போராட்டம் வந்திருக்கலாம், 4 திசையிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், 4 திசையிலிருந்து அந்த பெரிய ராஜா உங்களை வளைந்து கொண்டு இருக்கலாம். வெளியிலே போவதற்கு விடுதலை இல்லாமல் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை பார்க்கிறேன். 4 விதமான போராட்டம் வருதா? 4ஆவதாய் ஒருவர் வந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். 4 என்பது போராட்டத்தை மட்டுமல்ல, எந்த வேதாகமம் 4 என்பது போராட்டத்தை காண்பிக்கிறதோ அதே வேதாகமம் சொல்லுகிறது 4 என்பது விடுதலையை காண்பிக்கிறது. தானியேல் 3:25 அதைதான் சொல்லுகிறது. 4வது மனிதனுடைய சாயல், 4வது ஒரு மனிதன் வந்தான், அது நிமித்தம் அவர்கள் விடுதலையாய் அக்கினியின் நடுவே உலாவுகிறார்கள். தானியேல் 3:25 உங்களுக்கான வார்த்தை. சங்கீதம் 105:20 உங்களுக்கான வார்த்தை. அதிபதி உங்களை விடுதலையாக்க போகிறார். எந்த அதிபதி, உலகத்தின் அதிபதி உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ அந்த அதிபதியே உங்களை விடுதலையாக்கி விட போகிறான். காரணம் என்ன? 4ஆவதாய் ஒருவர் வந்துவிட்டார். 4ஆவதாய் ஒருவர் வந்துவிட்டார். ஆவி, ஆத்மா, சரீரத்திலே கட்டப்பட்டவர்களே, உங்கள் சரீரத்தை வளைந்து கொண்டு இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை வளைந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய மனதை வளைந்து கொண்டிருக்கலாம், பெரிய பெரிய அந்நிய சக்திகளை சத்துருவானவன் விதைத்திருக்கலாம். நீ தப்பிக்கவே முடியாது என்று சத்துருவானவன் பேசிக் கொண்டிருக்கலாம். உனக்கு மரணம் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 4 என்பது போராட்டம் அல்ல மட்டுமல்ல, 4 என்பது விடுதலையை காண்பிக்கிறது. மரணத்திற்கு ஏதுவான வல்லமையிலிருந்து தேவன் விடுதலையை தரப்போகிறார். 4 திசையிலையும் விடுதலையாய் பரவி போக போகிறீர்கள். 4 திசையிலையும் விடுதலையாய் கர்த்தர் உங்களை வைத்தருள போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, 4 என்பது விடுதலையை காண்பிக்கிறது. 4 விதமான போராட்டத்தை சத்துரு கொண்டு வந்தால் அந்த சத்துருவுக்கு தேவன் ஒரு பதிலை சொல்லுகிறார் பாருங்க. 4 விதமான விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். 4 விதமான விடுதலையை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த சூழ்நிலையில நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை முற்றுமுடிய விடுதலையாக்க போகிறார். இந்த 4 என்பது வேறு எதை காண்பிக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசித்து பார்ப்பீர்களானால், இல்லாவிட்டால் ஆதியாகமம் 2:10 மட்டும் வாசித்து பார்ப்பீர்களானால், தோற்றத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதோனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று.
4 விதமான பெரிய பிரச்சனையை சத்துரு கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், 4 விதமான பெரிய ஆறுகளாய் உங்களுடைய குடும்பங்கள் மாறப்போகிறது. உங்கள் நிமித்தம் அநேக தாகம் தீர்க்கப்பட போகிறார்கள். உங்களுடைய குடும்பத்தை, பட்டணம் என்கிறது உங்களுடைய குடும்பத்தை சத்துருவானவர் கடந்த மாதத்தில் வளைந்து கொண்டு இருக்கலாம். அவன் அடக்கி வைத்திருக்கலாம். 4 விதமான பிரச்சனையை, முதலாவது அவன் வருகிறான், 2வது அவன் வளைந்து கொள்கிறான், 3வது எதிராக மாறுகிறான், 4வது பெரிய பெரிய கொத்தளங்களை போடுகிறான். இந்த 4 பிரச்சனையை அவன் உங்கள் குடும்பத்திற்கு முன்பதாக, பட்டணம் என்கிற உங்கள் குடும்பத்திற்கு முன்பதாக வைத்தாலும் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? 4 பெரிய நதியாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். நீங்கள் பரவி போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் நிமித்தம் அநேகர் தாகம் தீர்க்கப்படுவார்கள். 2வது, 4 பேராய் விடுதலையாய் அக்கினியிலே உலாவினார்கள். 4 என்பது போராட்டத்தை மட்டுமல்ல, பரவி போகிற தன்மையையும் தாகம் தீர்க்கிற தன்மையையும். சோதரம், 4 என்பது விடுதலையுள்ள தன்மையை காண்பிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாவரையும் தேவன் விடுதலையாக்க போகிறார். கண்களை மூடுவோம். 2 குறிப்பு தான் ஆண்டவர் பேசி இருக்கிறார். கர்த்தர் தூதனை கொண்டு உங்களை விடுதலை ஆக்குகிறார். தேவன் தன்னுடைய தூதரை கொண்டு உங்களை விடுதலை ஆக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய தூதரை கொண்டு, அவருடைய தாசனை கொண்டு, அவருடைய தூதர்களை இறங்கி வந்து உங்களையும் என்னையும் இன்றைக்கு விடுதலை ஆக்க போகிறார்கள். எந்தெந்த பகுதியில விடுதலை இல்லாமல் இருந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எல்லா பகுதியிலையும் விடுதலை தரப்போகிறார். எல்லா பகுதியிலையும் தேவன் விடுதலை தரப்போகிறார். எந்த சூழ்நிலையில விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்க, தூதன் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தூதன் வந்தால் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும், கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவை தூதன் பலப்படுத்தினார். எந்த பலவீனத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்ப போகிறார். ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது, ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. சங்கீதம் 34:7 கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாராம். இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுவீர்களானால், தேவனுக்கு பயப்படுவேன் என்று தீர்மானம் எடுப்பீர்களானால், அவர் தம்முடைய தூதனை அனுப்ப போகிறார். தம்முடைய தூதனை அனுப்பி விடுதலையாக்க போகிறார். 2வது, உங்களை கொண்டு உங்கள் குடும்பம் விடுதலையாக போகிறது. 4 விதமான போராட்டத்தை சத்துருவானவன் கொண்டு வந்திருக்கலாம். 4 விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம். 4 திசையிலிருந்து சத்துருவானவன் பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலையும் இன்றைக்கு 4 திசையில நீங்கள் பரவி போகிறீர்கள். உங்கள் நிமித்தம் அநேகர் தாகம் தீர்க்கப்பட போகிறார்கள். உங்கள் நிமித்தம் அநேகர் பலனை அனுபவிக்க போகிறார்கள். 4 என்பது விடுதலையை காண்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நிச்சயமா இன்றைக்கு அந்த காரியத்தை செய்ய போகிறார். கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 39:18 இந்த அதிகாரத்தின் கடைசி வார்த்தை, இந்த செய்தியின் கடைசி வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, விடுதலை இல்லைன்னு நீங்க அழுதது போதும். என் குடும்பத்துல விடுதலை இல்லாம நான் எவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்று புலம்பினது போதும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். சத்தியமா நான் உங்களை விடுதலை ஆக்க போறேன்னு கர்த்தர் சொல்றேன். உண்மையா நான் உங்களை விடுதலை ஆக்க போறேன். இதுவரைக்கும் விடுதலை ஆக்குவேன் சொல்லிட்டு செய்யாமல் இருந்திருக்கலாம், காலம் தாமதித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நிச்சயமாய் உங்களை விடுதலை ஆக்க போகிறேன். நிச்சயமாக என்றால் என்ன உண்டு, என்ன அர்த்தம்? நிச்சயமாய் என்றால் முடிவு உண்டு. ஆம், உங்கள் போராட்டத்திற்கு முடிவு உண்டு, உங்கள் பிரச்சனைக்கு முடிவு உண்டு, விடுதலை இல்லாத நிலவரத்திற்கு முடிவு உண்டு. கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறார். என் தெய்வம் உங்களை விடுதலையாக்க போகிறார். சத்தியத்தை அனுப்பின தேவன், வசனத்தை அனுப்பின தேவன். அவர் விடுதலையாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. விடுதலையை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் அப்படியே தயவு செய்து செய்யும்படி வேண்டிக் கொள்கிறேன். நல்ல சோத்திரம் பண்ணுங்க, முடிந்த அளவிற்கு அன்மீட் பண்ணிட்டு நல்ல சோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஆவியின் நிறைவுக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். எந்த சூழ்நிலையில விடுதலை இல்லையோ அதை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. மௌனமாய் இருக்க வேண்டாம், அந்த காரியத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. கர்த்தர் அந்த வல்லமையிலிருந்து விடுதலை தரப்போகிறார். கர்த்தர் அந்த வல்லமையிலிருந்து உங்களை விடுதலை தரப்போகிறார். எந்தெந்த பகுதியில விடுதலை இல்லையோ
கர்த்தர் இன்றைக்கு அந்த பகுதியில் விடுதலை தரப்போகிறார். எந்த தலைவலியா இருக்கட்டும், ரோகமா இருக்கட்டும், சரீரத்திற்கு உள்ளாக இருக்கட்டும், வெளியாக இருக்கட்டும், ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், நான் அவனை விடுவிப்பேன். விடுவிப்பேன் மட்டும் கர்த்தர் சொல்லல, நிச்சயமாய் விடுவிப்பேன். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். நம்மளை தரம் தாழ்த்துவோம், நம்மளுடைய பகுதியை தாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஒரு விடுதலையை தேவன் தரப்போகிறார். வேண்டும் என்று சொல்கிறவர்கள் சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. இப்ப அமைதியா இருந்துட்டு, இப்ப மௌனமா இருந்துட்டு, அப்புறமா நீங்க விடுதலை இல்லைன்னு புலம்பி, நோ யூஸ். யாருக்கு அது பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏற்ற சமயத்தில் கிருபாசன தண்டையிலே வரக்கடுவோம் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் விடுவிப்பேன், நிச்சயமாய் விடுவிப்பேன். கலங்காதீங்க, கலங்காதீங்க. என்னுடைய முடிவு எப்படி ஆகும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களே, என் குடும்பத்தின் முடிவு எப்படி ஆகும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களே, பெலிஸ்தரின் கைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். மாம்சீக வல்லமிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். பெலிஸ்தியன் இஸ்ரவேலை பயமுறுத்தினது போல எல்லா பயத்தின் வல்லமிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். அடிமைத்தனத்தின் உகலத்தின் நுகத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். தத்தளிப்பின் வல்லமிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். கடனை அடைப்பினா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், நிச்சயமா இந்த கடனின் வல்லமிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு இரக்கங்களினாலும் கிருபையினாலும் கர்த்தர் முடிசூட்ட போகிறார். நான் விடுவிப்பேன், நான் விடுவிப்பேன், நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் இடைபடுகிறார். தேவனுடைய அக்கினியின் அபிஷேகம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால்